இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இவங்க என்ன இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்காங்க? இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலா, காலையிலேயே எழுந்து அவங்கள ரெடி பண்ணிட்டா. பசங்களை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்க கலக்கத்துல போய் அப்படி என்னதான் படிப்பாங்க? படிக்கவே கூடாதுன்னு தானே அங்கிள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஸ்கூல் அங்கிள், ஆனால் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் லேட் ஆனால் கூட பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க லேட்டாக போய் எதுக்காக பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு தான் கொஞ்சம் சீக்கிரமாக நான் எழுப்பி விட்டேன். இவங்களை இவ்வளோ காலையில் எழுப்பி விடுறது எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்காதா? ஆனால் இவங்க நல்லா படிச்சு அருந்ததியோட பேரை காப்பாற்றணுன்றது தான் என்னோட ஆசை. எங்க அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு வேளை எங்களை சீக்கிரமா எழுப்பணும்னா எங்களை கொஞ்சம் தான் எழுப்புவாங்க. எங்களுக்கு சீக்கிரமா எழுந்த மாதிரியே தெரியாது. என் தங்கம் அஞ்சலி, பெரியவங்களை இப்படி எதிர்த்து பேசக்கூடாது. ரொம்ப பேட் ஹேபிட், புரிஞ்சுதா? கிளம்புங்க கிளம்புங்க, ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆகுமா. அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டா உப்பு விட்டுமேமா. இவ்வளவு காலையில எப்படி சாப்பிடுறது? நாங்க ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டுக்கணும். முட்டாள் பசங்களா, உங்களை நான் சாப்பிட விட்டா தானே. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, லேட் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. ஏய் கண்ணுங்களா, இங்க பாருங்க. முதல் நாள் ஸ்கூலுக்கு போறீங்க, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வருத்தப்பட்டது போதும். வாய்ப்பு கொடுத்துருக்கோம்ல, போய் பக்கத்துல போய் நில்லு. என்னம்மா நீங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கை இனிமே சார் கூட தானே, போய் பக்கத்துல நில்லுங்க. அந்த மாதிரி என்னையும் மானிடன்னு நினைச்சிருச்சா? It's okay, it's okay. God bless you. பாய் குழந்தைங்களா. அம்மு அம்மு, அஞ்சு பத்திரம். ஹே, ரேகா கால் எடுத்தாளா? இல்ல சார். சார், இன்னைக்கு ஸ்லாட்டுக்கு ரேகா வரலனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் சார். ஹையஸ்ட் ஆடியன்ஸ் இன்டராக்ஷன் இருக்க ஸ்லாட். ஏற்கனவே சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கால் மேல கால் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப பெர்ஃபார்ம் பண்ண ஆர்ஜிவே இல்லைன்னா அது கண்டிப்பா உங்க ஜாபுக்கு ரிஸ்க் தான் சார். ப்ராப்ளம் என்னன்னு எனக்கும் தெரியும். சொல்யூஷன் என்னன்னு மட்டும் சொல்லு. பாகி சார், நமக்கு வர 10 கால்ஸ்ல 9 கால்ஸ் பாகி எப்போ வருவாங்கன்னு மட்டும்தான் கேட்பாங்க. இப்போ நம்ம ரேகாக்கு பதிலா வேற யாரை கூட்டிட்டு வந்தாலும் ப்ராப்ளம் தான். அதுவே பாகினா ஆடியன்ஸ்க்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். இவன் என்ன எனக்கு கால் பண்றான்? சரியான சைக்கோ. கால் அட்டெண்ட் பண்ணாத. எதுக்கு பண்றான்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். பாகி, உன் ஸ்லாட்க்கு வர வேண்டிய ஆர்ஜே இன்னைக்கு வரல. இப்ப யாரையும் வச்சு ப்ரோக்ராம் பண்ணவும் முடியாது. நீ வந்தா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ப்ளீஸ் பாகி, இன்னைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண முடியுமா? உன் விஷயத்துல நான் தப்பா தான் நடந்துக்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி. சரிங்க சார், நான் வந்து ப்ரோக்ராம் பண்றேன். half an hourல நான் வரேன். யா, தேங்க்யூ. தேங்க்யூ so much பாகி. ஓகே, சூப்பர். பாகி ப்ரோக்ராம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா நீங்க உடனே போய் எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு பாகி இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வருவாங்கன்னு ரிப்பீட்டடா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருங்க. கோ கோ கோ. வரும்.
பசங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அம்மா அப்பாவையும் எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆரோ. நீ இல்லாம இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஆரோ. பசங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனாங்க ஆரோ. நான் பேசிக் கிளம்புறேன். பசங்களை அன்பாவும் நல்ல ஒழுக்கத்தோடையும் நான் பார்த்துப்பேன் ஆரோ. ஐ லவ் யூ. See you. அமர், இந்த கார் கீஸ். அது வேண்டாம் நகரி. ராத்தோடு வராரு. என்னங்க என்ன இவ போட்டோவை அப்படி பாக்குறா? ஆரோ, உன்னை அழிச்சாலும் உன் மேல அவனுக்கு இருக்க காதல் அழிக்க முடியலடி. அழிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மனசுலயும் உன் மேல வச்சிருக்க அன்பை மொத்தமா அழிக்கிறேன். நான் சடனா இறந்துட்டேன்னு என் மேல கோவப்படுறா போல இருக்கு. ச்சே.